BTR பந்தாகா டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேஷில் இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட 10 எலிஃபென்ட் இறந்து போயிருக்கு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, இது யார் மேலே தப்பு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். பந்தாகா டைகர் ரிசர்வ் இதெல்லாம் நம்ம ஷார்ட்டாக BTR அப்படின்னு சொல்லுவோம். இது என்னதான் ஒரு டைகர் ரிசர்வாக இருந்தாலும் இங்கே கிட்டத்தட்ட 70 எலிஃபென்ட் வாழ்ந்துட்டு இருக்கு. அதில் இருந்த ஒரு ஹேர்டு, யானைங்க எப்பயுமே கூட்டமாக தான் வரும், அந்த கூட்டம் தான் நம்ம ஹேர்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி BTRல இருந்த ஒரு ஹேர்டில் 13 எலிஃபென்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த 13 எலிஃபென்ட்ஸில் தான் 10 எலிஃபென்ட்ஸ் அநியாயமாக இறந்து போயிருக்கு. என்ன நடந்தது, ஆக்சுவலாக இன்சிடென்ட் நடந்தது October 29 to October 31. அங்கே இருக்க ட்ரைபல்ஸ் எல்லாமே அந்த எலிஃபென்ட்ஸை தெய்வம் மாதிரி நினச்சி வணங்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட எலிஃபென்ட்ஸ் இறந்து போயிருக்கு. அப்புறம் ஒரு விஷயம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமான், லெட்ஸ் ஸ்டார்ட். October 29 BTRோட டாப் மோஸ்ட் 2 ஆஃபீஸர்ஸ், ஒரு டைரக்டர் அப்புறம் ஒரு கன்சர்வேட்டர், இவங்க 2 பேரும் தீபாவளி டைம்னால வீட்டுக்கு போயிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ரேஞ்சர்ஸ், ஆஃபீஸர்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் இவங்க எல்லாருமே BTRோட மந்த்லி ரிவ்யூ மீட்டிங் காரணமாக பக்கத்தூருக்கு போயிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு BTRல கேஷுவல் லேபர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ ஒரு ரேஞ்சர் மட்டும் காலைல மீட்டிங்க்கு லேட்டாக கிளம்பியிருக்காரு. BTRலேருந்து ஒரு கால் வருது. அந்த காலில் ஆக்சுவலாக அந்த கால் BTRல இருந்த ஒரு லேபர் கிட்ட தான் அந்த கால். அந்த காலில் அந்த லேபர் என்ன சொல்கிறாருன்னா, 10 எலிஃபென்ட்ஸ் அன்யூஷுவலாக பிஹேவ் பண்ணுது, அதுலேயும் 4 எலிஃபென்ட்ஸ் கம்ப்ளீட்டாக படுத்துக்கிச்சு, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சரை அலர்ட் பண்ணுறாரு. இந்த நியூஸை கேட்டதுலேருந்து அந்த ரேஞ்சர் மீட்டிங்க்கு போகாமல் உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்புறாரு. இவர் ஸ்பாட்டுக்கு போய் ரீச் பண்ண உடனே அங்கே அவர் என்ன பார்த்தாருன்னா, 4 எலிஃபென்ட்ஸ் அநியாயமாக இறந்து போச்சு. மீதி 6 எலிஃபென்ட்ஸ் உயிருக்கு ரொம்ப 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 போராடிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே அந்த மீட்டிங்க்கு கால் பண்ணுறாரு. அந்த மீட்டிங் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி ஸ்பாட்டுக்கு உடனே வர சொன்னார். அடுத்த ஸ்டெப்பாக அந்த BTRோட வெட்னரியன் டாக்டர் குப்தாக்கு கால் பண்ணுறாரு. பட் அவரோட பர்சனல் ஒர்க்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தார். பை த வே அவர் வீடு பக்கமாக இருந்தனால இவர் உடனே ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டார். அடுத்த ஸ்டெப்பாக அந்த BTRோட டைரக்டருக்கு இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை சொல்கிறதுக்கோசரம் கால் பண்ணார். அகைன் கால் பண்ணார். பட் நோ ரெஸ்பான்ஸ். இவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப். 10 எலிஃபென்ட்ஸ் சீரியஸாக இருக்குது. அது 4 எலிஃபென்ட்ஸ் இறந்து போச்சு. எந்த ஒரு முக்கியமான ஆஃபீஸர்ஸும் ஃபோன் எடுக்கல. அந்த BTRக்குன்னு ஒரே ஒரு வெட்னரியன் தான். இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அந்த ரேஞ்சர் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் வெட்னரியன்ஸை கால் பண்ணி எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி ஸ்பாட்டுக்கு உடனே வர சொல்கிறாரு. காலைல 11 மணிக்கு ஆரம்பிச்ச இன்சிடென்ட் சாயங்காலம் 5 மணிக்கு தான் வித் ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போதே 4 எலிஃபென்ட்ஸ் அநியாயமாக இறந்து போச்சு. அடுத்த நாள் October 30 அப்போ 2 எலிஃபென்ட் இறந்து போச்சு. மொத்தம் 10 எலிஃபென்ட் இறந்து போச்சு. 9 ஃபீமேல் எலிஃபென்ட், ஒரு மேல் எலிஃபென்ட். இது முடிவில்லை, ஆரம்பம். ஆக்சுவலாக அந்த எலிஃபென்ட்ஸ் எப்படி இறந்தது, ஒரிஜினல் ரீசன் என்ன, PM ரிப்போர்ட் என்ன சொல்லுது, கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, அங்கே வாழ்ந்த ட்ரைபல்ஸோட நிலைமை என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். See you part 2. Bye bye.